டு HNK Law Info. இன்னைக்கு நம்ம காசோலை மோசடி வழக்க பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது செக் பவுன்ஸ், செக் டிஸானர் பத்தி பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு நபருக்கு கடன் கொடுக்கறேன், 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கறேன். அந்த நபர் அந்த கடனை எனக்கு திருப்பி செலுத்துறப்போ செக்கா கொடுத்திருக்காரு. அந்த செக்கை நான் பேங்க்ல கொண்டு போய் பிரசன்ட் பண்றப்போ அந்த செக் வந்து எனக்கு டிஸானர் ஆயிடுச்சு, பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதாவது இன்சபிஷியன்ட் ஃபண்ட்னால, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால செக் பவுன்ஸ் ஆகுறப்போ பேங்க்ல எனக்கு ஒரு ரிட்டர்ன் மெமோ கொடுப்பாங்க. இப்போ இப்படி இந்த மாதிரி செக் பவுன்ஸ் ஆனாலே அது வந்து ஃப்ராடுலண்ட், சீட் பண்ற மோட்டிவ்ல தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு கோர்ட் எனக்கு ரிட்டர்ன் பேக் ஆன ரிட்டர்ன் மெமோ வாங்கினதுக்கு அப்புறமா, செக் பவுன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வித்தின் 30 டேஸ்க்குள்ள அந்த பர்சனுக்கு ஒரு வழக்கறிஞர் அணுகி நீங்க ஒரு லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணலாம். அந்த லீகல் நோட்டீஸ்க்கு வித்தின் 15 டேஸ்க்குள்ள ஆன்சர், ப்ராப்பர் ரிப்ளை வித்தின் 15 டேஸ்க்குள்ள அவங்க அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணல அப்படின்ற பட்சத்துல தாராளமாக பாதிக்கப்பட்ட நபர் ஒரு நீதிமன்றங்களை அணுகி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். வித்தின் 30 டேஸ்க்குள்ள நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். சோ கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும்? கண்டிப்பா 2 வருஷம் சிறை தண்டனை விதிப்பாங்க. அதே மாதிரி டபுள் த அமௌண்ட், செக்ல இருக்க டபுள் த அமௌண்ட் உங்களுக்கு பே பண்ண சொல்லி ஆர்டர்ஸ் வரும். இதுல கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு செக் டிஸானர் ஆகும்போது நீங்க இந்த கம்ப்ளைண்ட், அதாவது அந்த ப்ராசஸ்ல இருந்து கோர்ட்டை அணுகி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் ரொம்ப குறுகிய காலகட்டம், அதாவது ஒரு 45 டேஸ் தான். சோ அதுக்குள்ள நீங்க ப்ரியாரா இருந்து கரெக்டான டைம்ல நீங்க